வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் பங்குனி மாதத்திற்குடைய பலன்களை பார்க்கலாம். மீன ராசிக்கு சூரியன் மாறக்கூடிய நிகழ்வு பங்குனி மாதமாக தமிழ் மாதத்தில் சொல்லப்படுகிறது. ஒரு ஆண்டும் மார்ச் மாதம் சரிபாதியாக 14, 15 தேதிகளில் தமிழ் மாதத்திற்குடைய பங்குனி மாதமாக சூரியன் இதே மீன ராசிக்கு ஒரு ஆண்டும் வரக்கூடிய நிகழ்வே பங்குனி மாதமாக சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த 2025ஆம் ஆண்டு இந்த மீனத்தில் அதிகமான கிரகங்கள் இந்த பங்குனி மாதத்தில் சூரியனுடன் சேர்ந்து இணைய இருப்பது ஒரு தனித்தன்மையான ஒரு நிகழ்வு. முதலிலேயே ராகு கிரகம் மீனத்தில் இருந்து கொண்டிருந்தார். அதன் பிறகு சுக்கிரன் இணைந்தார், புதன் கிரகமும் அங்கு இணைந்தார். இந்த பங்குனி தொடங்கும் பொழுது சூரியன் கிரகமும் அங்கு மாறக்கூடிய நிகழ்வாக இருக்கும். அதன் பிறகு பங்குனி மாதம் 16ஆம் தேதி பங்குனி 2ஆம் பகுதின்னு சொல்லக்கூடிய நிலையில் மார்ச் மாதம் இறுதி 29ஆம் தேதி சனி கிரகமும் அந்த மீனத்தில் வந்து இணைய போகிறார். அந்த பெயர்ச்சி நடக்கக்கூடிய நாளில் சந்திரன் கிரகமும் கோஷாரத்தில் அந்த வீட்டில் இணைவது ஒரு மிகப்பெரிய ஆளுமையை, அதிகமான ஒரு அழுத்தத்தை இந்த மீன ராசிக்கு கொடுக்க இருக்கிறது. இந்த தனிப்பட்ட நிகழ்வு 12 ராசிகளுக்கும் இந்த வீடு எந்த வீடாக வருகிறது, இதனால் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறத முக்கியமான விஷயங்களாக இருப்பதை மட்டும் நம்ம இப்பொழுது பார்க்கலாம். முதலில் மேஷ ராசிக்கு இவர்களுடைய 12ஆம் வீடாக இருக்கக்கூடிய அந்த வீட்டில், காலச்சக்கரத்திற்கும் 12ஆம் வீடாக இருக்கக்கூடிய அந்த மீனத்தில் இந்த அதிகமான கிரக இணைவுகள் இருப்பது கண்டிப்பாக இவர்களுக்கு விரயங்களில் அதிக கவனம் தேவை. இந்த காலகட்டத்தில் சுப விரயங்களாக சில விஷயங்களை செய்து கொள்வது, கையில் இருக்கக்கூடிய பணத்தை பணமாக இல்லாமல் ஏதாவது ஒரு பொருளாக இல்லைனா ஏதாவது ஒரு தங்கமாக மாற்றிக்கொண்டு சுப விரயமாக செய்து கொண்டு, அளவுக்கு அதிகமான பணம் இல்லாத ஒரு வகையில் தேவையான பணத்தை மட்டும் நீங்கள் வைத்துக்கொள்வது ஒரு தேவையில்லாத விரயங்களை உங்களுக்கு தடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அற்புதமான நன்மைகளும் இந்த மேஷத்திற்கு இந்த ஒரு தனிப்பட்ட மாதத்திற்கு நடக்க இருக்கிறது. புதன் கிரகம் இவங்களுக்கு 3, 6 கூடிய கிரகம் 12இல் விபரீத ராஜயோகம், தொழில் மாற்றம், உத்தியோகத்தில் வளர்ச்சி, அற்புதமான வருமானம், வெளிநாட்டு தொடர்பான பிரயாணங்கள், வெளிநாட்டு வருமானம் வரக்கூடிய நிகழ்வு, பிரமாதமான ஏற்றங்கள், வாழ்க்கை துணைக்கும் அற்புதமான பணி உயர்வு, இதெல்லாம் இவங்களுக்கு அற்புதமாக நடக்க இருக்கிறது. சுக்கிரன் கிரகம் இவர்களுக்கு தனாதிபதி 7ஆம் அதிபதி 12இல் இருப்பது வெளிநாட்டு தொடர்பினால் உள்ள வருமானத்தை கொடுக்கும். ஆனால் திருமண வாழ்வில் கண்டிப்பாக அனுசரித்து செல்வது நன்மை அளிக்கும். குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு சின்ன தடை தொல்லை இருக்கலாம். நீங்க அவங்களோடு வாக்குவாதம் இல்லாமல் அவர்களையும் நீங்க அனுசரித்து செல்ல வேண்டிய காலம் அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். குழந்தைகளோடு வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது, திருமண வாழ்வில் அனுசரித்து செல்வது, ஆரோக்கியத்தை ஓரளவிற்கு அலட்சியம் இல்லாமல் பார்த்து கொள்வது மட்டுமே இவங்களுக்கு போதுமானதாக இருக்கும். சுப விரயங்கள் அற்புதமாக நடப்பதற்கு மிக அதிக வாய்ப்பாக இருக்கிறது. நீண்ட நாள் விருப்பங்கள், வீடு, வாகனங்கள் போன்றவை வாங்குவதற்குடைய ஒரு நல்ல நிலை இந்த காலகட்டத்தில் விரயஸ்தானத்தில் வலுப்பெறக்கூடிய கிரகங்கள் மேஷராசிக்கு நல்ல ஒரு சுப விரயங்களை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ பொருளாதாரத்தில் நல்ல வருமானம் இருக்கும். சரியான முறையில் விரயங்களை நீங்கள் பார்த்து கொள்வது, ஆரோக்கியத்தை ஓரளவிற்கு பார்த்து கொள்வது, திருமண வாழ்வில் அனுசரிப்பது மட்டும் போதுமானதாக இருக்கும். அடுத்தது ரிஷப ராசிக்கு இந்த இணைவு இவங்களுடைய லாபஸ்தானத்தில் இருப்பது மிகப்பெரிய நன்மை அப்படின்னே சொல்லலாம். இவர்களுக்கு நீண்ட நாள் தடையாக இருந்த பல விஷயங்கள் அற்புதமாக ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நல்ல நிலை, பணியில் ஏற்றம், இவர்களுக்கும் 6 கூடிய சுக்கிரன் உச்சமடையக்கூடிய அந்த 11ஆம் வீடு, பணி தொடர்பாக என்னெல்லாம் உங்களுக்கு செய்ய வேண்டுமோ இந்த மாதத்தை தவறாமல் நீங்கள் அதற்கு பயன்படுத்தி கொள்வது ரொம்ப நல்ல நிலையாக இருக்கும். தொழில் ரீதியிலான வளர்ச்சியும் லாபமும் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். அற்புதமான யோகமான நிலை, நீண்ட நாள் நினைத்த விஷயங்கள் தடை நீங்கி உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல நிகழ்வாக இந்த 11ஆம் வீட்டில் வலுப்பெறக்கூடிய கிரகங்கள் இருக்கிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சி, நிம்மதி அப்படின்னு சொல்லலாம். பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் வீடும் ஓரளவிற்கு பலம் பெறுவது, குழந்தைகளுடைய வாழ்வில் தடை நீங்கி அவர்களுக்கும் நல்ல விஷயங்கள் நடக்க இருக்கிறது. தொட்டது துலங்கும், எடுத்த காரியம் ஜெயிக்கும், நீண்ட நாள் முயற்சிகள் ஜெயிக்கும்னு சொல்லலாம். அற்புதமாக பூர்வீக லாபம் சிலருக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நிலை. தாயாருடைய ஆரோக்கியத்திலும் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் சற்று அலட்சியம் இல்லாமல் இருப்பது ரிஷபத்திற்கு ஒரே ஒரு கவனமாக. பணியில் நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் இந்த மாதத்தில் நல்ல விதமாக ஜெயித்து கொள்ள நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நீங்கள் போய் உங்களோட ஒரு ஹையர் அஃபீஷியல் கிட்ட பேசணும் அப்படின்னால் கூட இந்த மாதத்தில் நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் உடனடியாக உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கலாம். ரொம்ப நல்ல நிலை,
பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றமான நிலை, ப்ரமோஷன்ஸ் எல்லாம் நீண்ட நாள் உங்களுக்கு தடைப்பட்டிருந்தால் அதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லலாம். எல்லாமே பொருளாதார நிலை, உத்தியோகம், தொழில் ரீதியிலான வளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. ஆனால் 4ஆம் வீட்டிற்கு 8இல் இருக்கக்கூடிய அதிகமான கிரகங்கள் தாயார் ஆரோக்கியத்தில் ரிஷபராசி அதிக அக்கறை தேவை. உங்களுடைய ஆரோக்கியத்திலும் அவரவர்களுடைய எக்ஸிஸ்டிங்கான ஆரோக்கிய நிலைக்கு தகுந்தாற் போல சற்று அலட்சியம் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்ல நிலை. அனைத்து கிரகங்களுடைய தாக்கத்தினாலும் ஏதாவது ஒரு ஆரோக்கிய பிரச்சனை உங்களுக்கு வரலாம். புதன் கிரகம், சுக்கிரன் கிரகம், சனி கிரகம், சூரியன் கிரகம், ராகு கிரகம் அனைத்தும் இந்த வீட்டில் இணைந்திருப்பது ஆரோக்கியத்தில் சற்று நீங்கள் எது உங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனையாக வந்தாலும் உடனடியாக மருத்துவத்தை எடுத்துக்கொள்வது ஒரு போதுமான நிலையாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றமான நிலை. வீடு வாகனங்கள் தொடர்பான சில பழுதுகள் சிலருக்கு தொடர்ச்சியாக இந்த காலகட்டத்தில் உணரக்கூடிய நிலையாக இருக்கும். முடிந்தவரை இந்த வீடு தொடர்பான விஷயங்களை எதுவும் நீங்கள் முயற்சி செய்யாமல் இருப்பது, ஒரு ரெனோவேஷன் செய்வது, இல்லைனா வீட்டிற்கு ஏதானும் ஒரு புதுப்பிக்கக்கூடிய ஒரு நிலையாக இருந்து இல்லை வாகனம் போன்றவை நீங்கள் முயற்சி செய்தால் இந்த காலகட்டத்தில் இது உங்களுக்கு அதிக ஒரு வேலை பளுவை கொடுக்கலாம். இல்லை அது ஒரு தடையை கொடுத்து உங்களுக்கு நீண்ட ப்ராசஸாக மாற்றலாம். ஓரளவிற்கு இதில் நீங்கள் கவனத்தை காட்டுவது பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது மிதுன ராசிக்கு இந்த இணைவை கொடுக்கக்கூடிய மீன ராசி, இவர்களுடைய 10ஆம் வீடு கேந்திர வீட்டில் ஒரு கிரகம் இருந்தாலே யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. அதிகமான கிரகங்கள் இணைந்திருப்பது மிகப்பெரிய யோகம். அற்புதமான ராகு கிரகம், இவர்களுடைய ராசிநாதன் பஞ்சமஸ்தானத்திற்குடைய 5 கூடிய சுக்கிரன், புதன் இவர்களுடைய தைரியஸ்தானாதிபதி, அனைத்து கிரகங்களும் அங்கு இணைந்திருப்பது மிகப்பெரிய தனயோகம். நீண்ட நாள் தடைகள் எல்லாமே நீங்கும். மனதில் பெரிய தன்னம்பிக்கை, தைரியம் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக தொழில் ரீதியிலான வளர்ச்சி, முதல் 3 ராசிகளுக்குமே பணியில் ஏற்றம், தொழில் ரீதியிலான. மிதுன ராசிக்கு முக்கியமாக 10இல் இருக்கக்கூடிய இந்த கிரக இணைவுகள் தொழில் வளர்ச்சி ரொம்ப பிரமாதமான ஏற்றத்தை அடையக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல நிலை. ஆனால் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று அலட்சியம் இல்லாமல் நீங்கள் இருப்பது உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும். உங்களுடைய தாயாருடைய ஆரோக்கியத்திலும் சற்று அலட்சியம் இல்லாமல் இருப்பது உங்களுக்கு நல்ல நிலை. கணவன் மனைவியாக இருப்பவர்கள் இருவருக்குமே நினைத்தது போல இடமாற்றம், பணியில் வளர்ச்சி, ரொம்ப நல்ல ஒரு அடுத்த கட்டத்தை அடையக்கூடிய நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட் அப்படின்னு சொல்வது ரொம்ப நல்ல ஏற்றமான காலகட்டம். இடமாற்றத்திற்கு வேறு நாடு மாற வேண்டும், வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிற நிலை விருப்பம் உள்ளவர்களுக்கு மிதுன ராசிக்கு ரொம்ப அற்புதமான நல்ல நிலையாக இருக்கும். ஸோ இது ரொம்ப மெட்டீரியல் லாபங்களை அதிகம் கொடுக்கக்கூடிய நல்ல நிலை. ரிலேஷன்ஷிப் வகையில் கணவன் மனைவிக்கும் ஓரளவுக்கு நல்ல காலகட்டமாக இருக்கிறது. தாயாருடைய ஆரோக்கியத்தை மட்டும் நீங்கள் சற்று பார்த்து கொள்ள வேண்டும். உங்களுடைய ஆரோக்கியத்தையும் அலட்சியம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது கடகராசிக்கு பார்க்கலாம். கடகராசிக்கு பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் வீட்டில் இந்த கிரக இணைவு அதிகமாக இருப்பது இவர்களுக்கு லாபாதிபதியான 4ஆம் வீட்டிற்குடைய ஒரு கேந்திரத்திற்குடைய அதிபதி அற்புதமாக 9இல் இருப்பது ஒரு கேந்திர திரிகோண இணைவு ரொம்ப பிரமாதமான. வீடு வாகனங்கள் வாங்கி மகிழக்கூடிய நல்ல நிலையாக இருக்கும். இல்லைனா வெளிநாட்டு பிரயாணங்களால் அற்புதமான ஆதாயத்தை இந்த கடகராசி அடைவார்கள். ஆல்ரெடி வெளிநாட்டில் இருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் வேறு ஒரு நாட்டிற்கு பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு பணி மாற்றமாக இருக்கலாம். உங்களுடைய கணவரோடு சேர்ந்து சில பிரயாணங்களை நீங்கள் ஒரு இடமாற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய நிலைன்னு சொல்லலாம். இல்லை நீங்களே உத்தியோகத்திற்காக வெளிநாடு முயற்சி செய்தால் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான விரும்பியபடி அந்த வெளிநாடு பிரயாணமாக அமையும்னு சொல்லலாம். பணியில் அற்புதமான வளர்ச்சியும் வெளிநாட்டிற்கு பிரயாணம் செய்யக்கூடிய நிலையும் ரொம்ப பெரிய லாபத்தையும் மெட்டீரியல் பெனிஃபிட்ஸையும் அடையக்கூடிய நல்ல நிலை கடகத்திற்கு. ஆல்மோஸ்ட் இந்த மாத இறுதியில் பங்குனி மாதத்தினுடைய 2ஆம் பகுதியில் அஷ்டம சனி இவங்களுக்கு நகர்வது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். பிரமாதமான யோகமான பலன்கள், நீண்ட நாள் தடை நீங்கி ஒரு பெரிய ஒரு பாரம் இறங்கியது போன்ற மனதில் இருந்து ஒரு அமைதியான நிம்மதியான உணர்வை இவங்க உணரக்கூடிய நல்ல காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் குடும்ப வாழ்வில் சற்று அக்கறை தேவை. குடும்பஸ்தானாதிபதியான சூரியன் கிரகம் அந்த வீட்டிற்கு மறைவது, ஆன் அண்ட் ஆஃப் குடும்ப வாழ்வில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் உடனடியாக ஒரு குவாலிட்டி டைம் எடுத்துக்கொண்டு பேசி சால்வ் பண்ணி நீங்கள் ஒரு இணைந்து இருப்பது, ஓரளவிற்கு அனுசரித்து செல்வது உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும்னு சொல்லலாம். ஆனால் ரொம்ப நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டம், பெரிய மனஸ்தாபம் எதுவும் வராது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய குடும்ப வாழ்வின் மேல் கடகத்தின் குடும்ப வாழ்வின் மீது இருக்கக்கூடிய சில திருஷ்டி காரணமாக
உங்களுக்கு அவ்வப்பொழுது வாக்குவாதம் ஏற்படலாம். கண்டிப்பாக அவரவர்களுடைய முறைப்படி திருஷ்டி வராமல் இருப்பதற்குடைய சில விஷயங்களை தொடர்ச்சியாக செய்வது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். சனி கிரகம் மாறியவுடன் ஓரளவிற்கு மன ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது, யோகா செய்வது, இல்லைனா ஒரு தினசரி செய்யக்கூடிய தியான பயிற்சிகள், எக்ஸசைஸ் தொடர்ச்சியாக செய்வது நல்ல ஒரு மன ஆரோக்கியத்தை உங்களுக்கு பாதுகாக்க உதவும்னு சொல்லலாம். அற்புதமான மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கடகம் மனதை பக்குவப்படுத்தி கொண்டு மன அமைதியை நீங்கள் தொடர்ச்சியாக மெயின்டைன் பண்ணக்கூடிய நிலையை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு முக்கியமான நிலை. அடுத்தது சிம்மத்திற்கு பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு இவங்களுடைய 8ஆம் வீட்டில் வலுப்பெறக்கூடிய கிரகங்கள் முதல் 4 ராசி மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகத்திற்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு லாபமான நிலையாக இருந்து ஒரு விரயங்களை கூட மேஷத்திற்கு கொடுத்தாலும் அது ஓரளவிற்கு பரவாயில்லைன்னு சொல்லலாம். ஆனால் சிம்ம ராசிக்கு வரும் பொழுது இவர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் வலுப்பெறக்கூடிய கிரகங்கள் 8இல் ஒரு கிரகம் இருந்தாலே சற்று தொல்லைகளை கொடுக்கும். அந்த வகையில் அதிகமான கிரக இணைவுகள் சுக்கிரன், புதன், சூரியன், ராகு, சனி, அந்த சந்திரனும் அந்த 2 நாட்கள் மார்ச் 29, 30, 31 இந்த 2.5 நாட்கள் இருக்கக்கூடிய நிலை. ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். முக்கியமான சில விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்த்து கொள்வது நல்ல நிலையாக இருக்கும். திருமண வாழ்வில் அதிக அக்கறை தேவை. குடும்பஸ்தானத்திற்கு பாதக வீட்டில் கிரக இணைவுகள் இருப்பது, முக்கியமாக உங்கள் குடும்ப வாழ்வில் வெளிவட்டாரத்தில் இருக்கக்கூடிய யாரும் வராமல் நீங்கள் பார்த்து கொள்வது நல்ல நிலை. நீங்களும் சற்று திருமண வாழ்வில் அனுசரித்து செல்வது, உங்களோட கணவர் அல்லது மனைவி அவங்களோடு விட்டு கொடுத்து செல்வது ஒரு நல்ல பலனாக இருக்கும். புதிய முயற்சிகளை இந்த மாதம் நீங்கள் ஓரளவிற்கு தவிர்க்க முடியுமான்னு பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் 8இல் இருப்பது ஒரு தேவையில்லாத அலைச்சல்களை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வாழ்க்கை துணைக்கு ஓரளவிற்கு வருமானம் திருப்திகரமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் 8இல் இருக்கக்கூடிய கிரகங்களை மனதில் கொண்டு இந்த மாதம் என்னெல்லாம் செய்ய வேண்டும், என்னவெல்லாம் தவிர்க்க முடியும் அப்படின்னு நீங்கள் யோசித்து சில முடிவுகளை பிறகு செய்து கொள்வதற்கு கூட நீங்கள் பிளான் செய்து சொல்வது ரொம்ப ஒரு நன்மையான நிலையாக இருக்கும். அலைச்சல்களை தவிர்க்க ஒரு நல்ல உதவியாக இருக்கும். இந்த கிரகங்கள் எல்லாமே குடும்பஸ்தானத்தை சற்று தொல்லைப்படுத்துவது ரொம்ப ஒரு கவனமான பலனாகவே இருக்கிறது. விரயஸ்தானத்தையும் கவனமாக நீங்கள் ஹேண்டில் பண்ண வேண்டும். தேவையில்லாத சில அலட்சியமான மனோபாவம் உங்களுக்கு அதிக விரயத்தை இழுத்துவிடக்கூடிய அபாயத்தை கொடுத்துவிடும். நீங்கள் உங்களுடைய ஒரு ரொட்டீன் லைஃப்பை மட்டும் பார்த்து கொள்வது சிம்மத்திற்கு இந்த காலகட்டத்திற்கு ஒரு நல்ல நிலையாக இருக்கும். நீங்கள் தீவிரமாக புதிதாக எதையும் இந்த மாதம் செய்யாமல் இருப்பது உங்களுடைய இயல்பான விஷயம். அவசர கதியில் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு ஒன்று அலைச்சல்களை கொடுக்கலாம், இல்லைன்னா அதிக விரயங்களை கொடுக்கலாம். திருமண வாழ்விலும் சில குழப்பங்களை இது கொடுப்பதற்குடைய வாய்ப்பாக மாறிவிடும். அடுத்தது கன்னி ராசிக்கு பார்க்கலாம். கன்னி ராசிக்கும் இவங்களுக்கு சாதகம் இல்லாத கிரக நிலையினே சொல்லலாம். இவர்களுடைய நேர் 7ஆம் வீடு ஒரு பாதக வீடு. அந்த பாதக வீட்டில் இணையக்கூடிய கிரகங்கள் கண்டிப்பாக உங்களுடைய எதிரில் இருப்பவர்கள் யார் அப்படிங்கிறத நீங்கள் சரியாக அசஸ் பண்ணிவிட்டு அவர்களோடு நீங்கள் உங்களோட டீலிங்ஸை நீங்கள் கண்டினியூ பண்ணுவது ஒரு நல்ல நிலையாக இருக்கும். எதிராளியின் பலத்தை நீங்கள் குறைத்து மதிப்பிடக்கூடாது அப்படிங்கிற காலகட்டம் இது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். புதிதாக உங்களோட அறிமுகமாகக்கூடிய நண்பர்கள் பாலினத்தவர்களாக இருப்பவர்களாக இருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டும். முக்கியமாக உங்களுக்கு விரையாதிபதி 7இல் இருப்பது, நீங்கள் எதிரில் இருக்கிறவங்களை நம்பி ஏதாவது நீங்கள் ஒரு கூட்டணி போல உருவாக்கினால் அது விரயத்தை இழுத்து விடக்கூடிய நிலையாக இருக்கலாம். அதே சமயம் தந்தையுடைய ஆரோக்கியத்திலும் சில குழப்பங்கள் இருக்கலாம். உங்களுக்கும் தந்தைக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் வகையில் சில குழப்பங்கள் இருக்கலாம். எல்லோருக்குமே இந்த சூரியனுடைய மீனத்தில் அமரக்கூடிய நிகழ்வு, தந்தையாருக்கு காரகா கிரகம் அப்படிங்கிறது காலச்சக்கரத்தின் 12இல் மறைவது, ரொம்ப வயதில் மூத்தவர்களாக இருக்கக்கூடிய தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் இருப்பவர்கள் அவர்களுடைய ஆரோக்கியத்தை அவர்களுடைய குழந்தைகள் சற்று கவனத்தில் கொள்ள வேண்டும். முக்கியமாக கன்னி ராசிக்கு இது தந்தைக்கான சில விரயங்களாக இருக்கலாம், தந்தையோடு சில போராட்டமான நிலையாக இருக்கலாம். மேலும் உங்களோட திருமண வாழ்விலும் அதிக கவனம் தேவை. வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்திலும் அதிக அக்கறை தேவை. வாழ்க்கை துணைக்கு சில அதிகமான அலைச்சல்கள் சோதனையான காலகட்டமாகவே தொடர்ச்சியாக காணப்படுகிறது. இந்த அதிக கூட்டணி உள்ள கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணை வீட்டில் நடக்க இருப்பது அவர்களுக்கு ஒரு அதிகமான ஒரு தொல்லை, தடங்கல்கள், குழப்பங்கள், ஆரோக்கிய பிரச்சனை, அதிக விரயங்கள் இது போன்ற ஒரு சூழலாக காட்டுகிறது. சற்று நீங்கள் அவர்களையும் பார்த்து கொள்ள வேண்டும். உங்களுடைய ஒரு ஆரோக்கியத்தையும் நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும்.
அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கலாம். துலாம் ராசிக்கு 6ஆம் வீட்டில் இணையக்கூடிய இந்த கிரக கூட்டங்கள் இவர்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 6இல் உச்சமடைகிறார். இந்த மாத பாதிக்கு பிறகு பங்குனி மாதம் 2ஆம் பகுதியில் சனி கிரகம் அங்கு இணைவது ஒரு பெரிய ராஜயோகம்னே சொல்லலாம். நீண்ட நாள் தடைகள் நீங்கி பணி தொடர்பான விஷயங்கள் இவர்களுக்கும் ரொம்ப நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். நினைத்த பணி கிடைக்கும், நினைத்த பணி மாற்றம் கிடைக்கும்னு சொல்லலாம். அற்புதமான ஒரு ராஜயோகத்தை கொடுத்துவிட்டு இந்த ராகு கிரகம் தன்னுடைய பயிற்சியை எடுத்துக்கொள்வார். ராகு கேது பயிற்சிக்கு முன்னரே துலாம் ராசிக்கு பணி ரீதியிலான மாற்றங்கள், அற்புதமான வளர்ச்சியான மாற்றங்கள் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லலாம். இவர்களுக்கு பாதகாதிபதியான சூரியன் 6இல் இருப்பது, அதே லாபாதிபதியான சூரியன் 6இல் இருப்பது பொருளாதாரத்தில் ஒரு நன்மைகளை கொடுக்கும். பணி ரீதியிலான விஷயங்களுக்கு ஏற்றமான ஒரு நிலையை கொடுக்கும். ஆனால் தந்தை வழி உறவினர்களோடு சில குழப்பங்களை சந்திக்க நேரலாம். ஆரோக்கியத்தை சற்று அலட்சியம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அஷ்டமாதிபதியும் 6இல் இருப்பது, பாதகாதிபதியும் உங்களுக்கு 6இல் இருப்பது சற்று அலட்சியம் இல்லாமல் உங்களுடைய ஆரோக்கியம், தந்தையாருடைய ஆரோக்கியம் இரண்டையும் பார்த்து கொள்ள வேண்டும். முக்கியமாக கன்னி ராசிக்கு இருந்த அதே பலன்கள் தந்தையாரோடு இருக்கக்கூடிய நிலை, தந்தையாருடைய ஆரோக்கிய பிரச்சனைகள் கன்னிக்கு இருப்பது போலவே உங்களுடைய துலாம் ராசிக்கும் இருப்பது ரொம்ப முக்கியமான நிலை. துலாத்திற்கு பாகியஸ்தானம், தந்தை ஸ்தானத்திற்குடைய புதனும் காரக்கா பிளானட்னு சொல்லக்கூடிய சூரியனும் இணைந்து 6இல் இருப்பது தந்தையோடு உங்களுக்கு எதிரித்தன்மை ஏற்பட ஒரு பெரிய வாக்குவாதமான நிலையாக கூட இது இருக்கலாம். சற்று கவனமாக நீங்க தந்தையாரோடு, தந்தை வழி உறவினர்களோடு இருக்க வேண்டிய காலகட்டம். வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தையும் துலாம் ராசி சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். இது இரண்டும் ரொம்ப முக்கியமான பலன்கள். ஆனால் துலாத்திற்கு ரொம்ப நல்ல வளர்ச்சி, ஏற்றமான நிலை, இருக்கும் இடத்திலிருந்து பூர்வீகத்தை விட்டு வெளியூர் வெளிநாடு சென்று அற்புதமாக ஜெயிக்கக்கூடிய நல்ல காலகட்டம் நீங்க பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்தது விருச்சிகத்திற்கு பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு 5 என்று சொல்லக்கூடிய புத்திஸ்தானத்தில் ஏற்படக்கூடிய கிரக கூட்டங்கள் இவர்களுக்கு சற்று தொல்லை அப்படின்னு நான் சொல்ல நினைக்கிறேன். ஏனென்றால் ஆல்ரெடி விருச்சிக ராசி 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு, 4இல் இருந்து கொண்டிருந்த சனி கிரகம், அர்த்தாஷ்டம சனி, இந்த சனி கிரகம் இப்பொழுது 5ஆம் வீட்டில் மாறி இணைய போகிறார். அங்கு சூரியனும் இருக்கிறார். ஒரு தேவையில்லாத எண்ணங்கள், எண்ண அலைகள் மாறி மாறி இவங்களுக்கு ஒரு பாறையில் ஒரு அலை மோதி இருக்கக்கூடிய நிலை போல ஏதோ ஒரு தாட் ப்ராசஸ், இவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு மனக்குழப்பம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. மன ஆரோக்கியத்தை ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். மற்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். பூர்வீகம் தொடர்பான சில குழப்பங்கள், குழந்தைகள் பற்றிய சில கவலைகள், உங்களுடைய எதிர்காலம் பற்றிய சில கவலைகள், இந்த மாதிரியான ஒரு நிலை இருக்கலாம். ராகு கிரகம் பயிற்சி அடைந்த பிறகு ஆரோக்கியத்தை ரொம்ப அதிகமாக விருச்சிக ராசி பார்த்து கொள்ள வேண்டும். இந்த கிரக கூட்டங்கள் மீன ராசியிலிருந்து நகரும் வரை வயிறு தொடர்பான விஷயங்களிலும் அதிக கவனம் தேவை. இந்த ஓவரா யோசிக்கக்கூடிய, ஓவர் திங்கிங் இருக்கக்கூடிய நேரங்களில் நார்மலாகவே சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் வயிறு தொடர்பான ஜீரணத்தில் கோளாறு ஏற்பட்டு அஜீரண பிரச்சனை வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஒரு நாள் ஓவர் திங்கிங் எடுக்கக்கூடிய நேரத்திலும், ஒரு நாள் அதிக ஸ்ட்ரெஸ் ஆகி ரொம்ப கவலையாக இருக்கக்கூடிய நேரத்திலும், ஒரு நாள் இரவு சரியான தூக்கம் இல்லாத நிலையிலும் அடுத்த நாளே நமக்கு வயிறு தொடர்பான அஜீரண பிரச்சனைகள், அசிடிட்டி ரொம்ப அதிகமாக ஏற்படக்கூடியது தற்காலத்தில் நான் அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஸோ இந்த நிலையில் விருச்சிக ராசிக்கு இந்த பலன் ரொம்ப அதிகமாக பொருந்தி வரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அதிக கிரக இணைவுகள் உங்களுடைய வயிறு தொடர்பான ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டும். ஒவ்வாத உணவை தவிர்த்து ரொம்ப சாஃப்டாக எளிதில் ஜீரணம் ஆகக்கூடிய உணவுகளை நீங்கள் சூஸ் பண்ணி அதை உணவு எடுத்துக்கொள்வது, அதிகம் நீங்கள் ஒரு வெதுவெதுப்பான நீர் எடுத்துக்கொள்வது, ஆரோக்கியத்தில் பிரச்சனை வராத அளவிற்கு தூக்கத்தை சரியாக பார்த்து கொள்வது, இவ்வளோ நீங்கள் பாதுகாப்பாக இருந்தால் ஓரளவிற்கு உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இந்த காலகட்டத்தை நீங்கள் கடந்து விடலாம். கிரகங்கள் எல்லாமே டிஸ்பர்ஸ் ஆகி ஓரளவிற்கு அந்த மீனத்திலிருந்து கலைந்து போன பிறகு ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். அதுவரை விருச்சிகம் ரொம்ப கவனமாக ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும். ஆனால் வாழ்க்கை துணையுடைய பொருளாதாரம் ரொம்ப பெரிய அளவிற்கு வளர்ச்சி அடையும்னு சொல்லலாம். லாபம் மிகப்பெரிய அளவிற்கு ஏற்றத்தை கொடுக்கும். மூத்த சகோதரரோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய சில ரிலேஷன்ஷிப் குழப்பமாக இருக்கலாம். சற்று உங்களுக்கு அந்த விஷயங்களில் அதிக கவனம் தேவைப்படக்கூடிய ஒரு மாதம். அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம். தனுசு ராசிக்கு 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த கிரக இணைவுகள், பாதகாதிபதியான புதனும் அங்கு இருக்கிறார். இவர்களுக்கு 6 இருக்கிறார் சுக்கிரன் கிரகம். பணி ரீதியிலான அற்புதமான வளர்ச்சிகளாக இருக்கும்.
நல்ல இடமாற்றம், உங்களுக்கு பணிக்காக கிடைக்கக்கூடிய நல்ல நிலை, நீண்ட நாள் உங்களுக்கு பணிக்காக ஒரு வேறு இடம் மாறி செல்ல வேண்டும், இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற வேலை மாற வேண்டும் அப்படிங்கிற நிலை இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைத்தது நடக்கக்கூடிய நல்ல வாய்ப்பாக இருக்கும். ஆனால் சனி கிரகம் மீனத்தில் இணைந்த பிறகு உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக இருப்பது குடும்பத்தை என்ன செய்வது, குடும்பத்தை விட்டுட்டு நீங்கள் மட்டும் போகலாமா, குடும்பத்தையும் அழைத்து கொண்டு போகலாமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் சில தனுசு ராசிக்கு ஏற்படலாம். அவரவர் சூழலுக்கு ஏற்றாற் போல முடிவுகளை எடுத்துக்கொள்வது நல்ல நிலையாக இருக்கும். ஓரளவிற்கு உங்களுக்கு ஒரு நல்ல காலம் தொடங்கி விட்டதுன்னே சொல்லலாம். பணி ரீதியிலான வளர்ச்சிகள் உங்களுக்கு வாய்ப்புகள் நல்ல ஒரு சூழலாக தேடி வரக்கூடிய நிலை. இதை நீங்கள் தவிர்க்காமல் இதை பயன்படுத்தி கொள்வது தனுசு ராசிக்கு நன்மை அளிக்கும். ஆரோக்கியத்தில் மட்டும் சிறிது அலட்சியம் இல்லாமல் இருப்பது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். உங்களுக்குமே வயிறு தொடர்பான பிரச்சனைகள், அஜீரணம் ஏற்படாமல் சரியான முறையில் உணவை நீங்கள் அதிகம் கவனமாக எடுத்துக்கொள்வது நல்ல நிலையாக இருக்கும். குரு கிரகம் மாறிய பிறகு தனுசு ராசிக்கும் ஒரு நல்ல பலனாக இருக்கும் அப்படின்னு சொன்னாலும், பணி வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, உத்தியோகத்திலும் ரொம்ப பிரமாதமான ஒரு ஏற்றங்கள், முதலீடுகள் செய்வதற்குடைய வாய்ப்புகள், பொருளாதாரத்தில் ரொம்ப நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய காலமாக இந்த காலகட்டத்தில் இருக்கும். குரு 6ஆம் வீட்டில் அமர்ந்து நீண்ட நாள் உங்களுக்கு எந்த பலனும் செய்யவில்லை அப்படின்னாலும், இந்த ஒரு கிரக இணைவு நடக்கக்கூடிய பங்குனி மாதத்தில் நீங்கள் நினைத்தபடி உங்களுடைய பணியில் ஏற்றம், இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நிலை, பொருளாதாரத்தில் நல்ல உயர்வு, தொழிலுக்கான முதலீடுகளுக்கு நீங்கள் கேட்ட இடத்தில் கடன்கள் வாங்கி அற்புதமாக தொழில் வளர்ச்சியை நீங்கள் செய்து கொள்ளக்கூடிய நல்ல நிலை. குடும்ப வாழ்வில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். சனி அர்த்தாஷ்டமமாக மாறிய பிறகு அவரவர்களுடைய சூழலுக்கு ஏற்றாற் போல சிலர் குடும்பத்தை விட்டு தனியாக பிரிந்து செல்லலாம். இல்லை நீங்கள் குடும்பத்தை கூட்டிக் கொண்டு செல்வது உங்களுடைய சூழலுக்கு ஏற்றாற் போல முடிவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது மகரத்திற்கு பார்க்கலாம். மகர ராசிக்கு 3ஆம் வீடாக இருக்கக்கூடிய தைரியஸ்தானத்தில் அதிக கிரகங்கள் இணைகிறது. இது ஒரு நல்ல தைரியம், தன்னம்பிக்கை கொடுக்கும். நீண்ட நாள் மனக்குழப்பம், பயம், ஏதோ ஒரு பயம் இவங்களுக்கு ஒரு இன்பில்ட் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்து கொண்டிருந்தது. இதெல்லாமே இவங்களுக்கு நீங்கக்கூடிய ஒரு தைரியத்தை அதிகம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ராஜயோகாதிபதி சுக்கிரன் 3ஆம் வீட்டில் இருப்பது, பாக்யாதிபதி புதனும் அந்த வீட்டில் இணைந்திருப்பது, சுக்கிரன் புதன் இணைவு ரொம்ப பிரமாதமான ஒரு மன தைரியம், கையில் மறுபடியும் பொருளாதாரத்தில் ஒரு நிறைவான பணத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல நிலை மகர ராசிக்கு. அதே சமயம் இது ஓவர் கான்ஃபிடென்ஸாக உங்களுக்கு இல்லாமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். சனி கிரகம் மாறிய பிறகு உங்களுக்கு அந்த 3ஆம் வீட்டில் மறுபடியும் ஒரு சின்ன ஒரு கம்ப்ரெஷன் அப்படிங்கிற நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. மனதில் சற்று குழப்பங்கள் வராமல் இந்த காலகட்டத்தில் 7.5 முடிந்த பிறகு அடுத்து என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு லாங் டேர்ம் பிளான்ஸை நீங்கள் நல்ல விதமாக அதை உருவாக்கி கொண்டு குடும்பத்துடன் அமர்ந்து பேசி அதை நல்ல விதமாக இம்ப்ளிமெண்டேஷன் செய்ய வேண்டும். அவசரகதியில் விட்டதை பிடிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டாம். இந்த 3ஆம் வீட்டு கிரகங்கள் தேவைக்கு அதிகமான தைரியத்தை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு பழைய கஷ்டங்கள் இனி இருக்காது அப்படின்னே சொல்லலாம். 7.5 சனி டோட்டலாக இந்த பங்குனி மாதத்தில் முடியக்கூடிய நிலை மிகுந்த ஒரு மன நிம்மதியை கொடுக்கும் இந்த மகர ராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் 2ஆம் வீட்டில் வந்து அமரக்கூடிய ராகு கிரகமும் உங்களுக்கு சில குடும்ப வாழ்வில் தொடர்ச்சியாக அனுசரித்து செல்வது, ஏதோ ஒரு வழிக்கு கணவர் சொல்வதை கேட்டு மனைவி சொல்ல வேண்டும், இல்லை மனைவி சொல்வதை கேட்டு கணவர் சொல்ல வேண்டும், அந்த ஒரு நிலையில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு நம்ம இருக்க வேண்டும் அப்படிங்கிறத மகரத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் புரிந்து கொள்வது, ஃபர்தராக ஆர்குமெண்ட்ஸ்லேயே காலம் போகாமல் நமக்கு வாழ்வதற்குடைய காலமாக இதை மாற்றிக்கொள். கும்ப ராசிக்கு என்ன பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, கும்பத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஜென்மத்தில் இருந்து கொண்டிருந்த சனி கிரகம் இந்த பங்குனி மாதத்தில் 2ஆம் வீட்டிற்கு மாறுகிறார். இவர்களுக்கு ஜென்ம சனி முடிந்து பாதச்சனியாக தொடங்குவது. 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனிக்கு முன்னரே இவங்களுக்கு அதிக கிரக இணைவுகள் மீனத்தில் இருப்பது, இவர்களுக்கும் அற்புதமான இடமாற்றத்தினால் வருமானத்தில் உயர்வு, வெளிநாட்டு தொடர்பினால் திடீர் லாபங்கள், ஆதாயம், உத்தியோகத்தில் உயர்வு, லாபம், பொருளாதார ஏற்றம் இதெல்லாம் நடக்கும்னு சொல்லலாம். ஆனால் குடும்ப வாழ்வில் யாராவது பெண்களால் குழப்பங்கள் பெரிதாக ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது. கும்பராசிக்கு ஆகாத ஒரு பாதகாதிபதி சுக்கிரன் உச்சமாக 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ரொம்ப நிதானமாக 7.5 சனியுடைய இந்த பாதச்சனியாக வரக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் சற்று நிதானமாகவே இருக்கக்கூடிய விஷயங்களாக எல்லாவற்றையும் அணுகுவது உங்களுக்கு நல்ல பாதுகாப்பை கொடுக்கும்.
மேலும் நீண்ட நாள் தொல்லைகள் நீங்கி உங்களுக்கு மனது ஒரு தெளிவாக அடுத்து செய்ய வேண்டிய விஷயங்களை நோக்கிய நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய திறன் உங்களுக்கு வரும். ஆனால் திருமண வாழ்வில் சற்று அனுசரித்து செல்வது, வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் தொடர்ந்து கண்காணிப்போடு இருப்பது, சூரியன் வாழ்க்கை துணையாக வரக்கூடிய வீட்டிற்கு 8ல் மறைவது, அவரவர்களுடைய வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்வது ஒரு நல்ல நிலையாக இருக்கும். முக்கியமாக குடும்ப வாழ்வில் வெளிவட்டாரத்தில் இருந்து யாரும் வராமல் நீங்கள் பார்த்துக் கொள்வது மட்டுமே இந்த மாதம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். பணியில் இருந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்கி ஜென்மச்சனி முடிந்த பிறகு ஓரளவிற்கு பணியில் ஒரு நிதானமான நிலை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குழப்பம் இல்லாமல் இருந்தாலே ஒரு பெரிய நன்மை அப்படிங்கிறத நீங்கள் உணரக்கூடிய காலகட்டம் கும்பராசிக்கு. அடுத்தது மீன ராசிக்கு பார்க்கலாம். மீன ராசியாகிய இந்த நண்பர்களுக்கு இவர்களுடைய ஜென்மத்திலேயே இவர்களுடைய ராசி மேலேயே இந்த அதிக கிரகங்கள் அழுத்தமாக ஒரு நிலையை கொடுக்க இருக்கிறதுன்னு சொல்லலாம். இதில் அதிகமான கிரகங்கள் இவங்களுக்கு தொல்லை. அஷ்டமாதிபதி பாதகாதிபதி சுக்கிரன் புதன் இந்த 2 கிரகங்களும் வந்து அமர்வது, 6க்குடைய சூரியனும் அங்கு வந்து அமர்வது, விரையாதிபதி அங்கு வந்து அமர்வது. மீனராசி கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் முடிந்தால் தினமும் ஒரு உங்களுடைய குலதெய்வத்திற்கு ஒரு அகல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். பயமுறுத்துவதற்காக இதை நான் சொல்லவில்லை. ஒரு ஜாதகத்தில் அஷ்டமஸ்தானாதிபதி வந்து ஜென்மத்தில் அமர்ந்தால் தொல்லை, பாதகஸ்தானாதிபதி வந்து அமர்ந்தால் தொல்லை, விரையாதிபதி வந்து அமர்ந்தால் தொல்லை, 6க்குடையவர் அமர்ந்தால் தொல்லை. ஆனால் இந்த மீன ராசிக்கு பங்குனி மாதத்தில் இந்த 6, 8 பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம், 6ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி அத்தனை கிரகங்களும் வந்து ராசியில் அமர்வதனால் சற்று நிதானமாக நீங்கள் இருப்பது, முதல் குழந்தையோடு வாக்குவாதம் செய்யாமல் இருப்பது, தேவையில்லாத குழப்பங்களையும் தேவையில்லாத எதிர்கால கவலைகளையும் கண்டிப்பாக இந்த ஒரு மாதம் நீங்கள் தவிர்ப்பது, உங்களுடைய தினசரி வேலைகளை மட்டும் செய்து கொள்வது, தாயாருடைய ஆரோக்கியம், தந்தையாருடைய ஆரோக்கியம், உங்களுடைய ஆரோக்கியம், குடும்பத்தில் அனைவருடைய ஒற்றுமைக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து விஷயங்களை பொறுமையாக பேசக்கூடிய ஒரு நிலை, பொறுமையாக அணுகக்கூடிய ஒரு நிலை, பதட்டம் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலை, தினமும் குலதெய்வத்தை நினைத்து வீட்டில் ஒரு நெய் தீபம் வைத்து வழிபடுவது மிகுந்த பாதுகாப்பை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இதுதான் பங்குனி மாதம், ஆங்கில ஆண்டில் 2025ஆம் ஆண்டில் நடக்கக்கூடிய பங்குனி மாதத்திற்கு உடைய பலன்கள். அதிக கிரக இணைவுகளால் மீன ராசியில் ஏற்படக்கூடிய இந்த ஒரு நிகழ்வினால் 12 ராசிகளுக்கும் நடக்கக்கூடிய பலன்கள். நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.